பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வக்கீலுமான ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் திருவெங்கடம் என்பவரை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பூந்தமல்லி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதிமன்றம் முன்பு நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தாமஸ் பர்னபாஸ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் கலந்து கொண்டனர். மேலும் பூந்தமல்லி பஸ் நிலையத்திலிருந்து பைபாஸில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க ஊர்வலமாக நடந்து சென்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் வக்கீல்கள் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கோஷம் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வக்கீல்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் வக்கீல்கள் சங்க செயலாளர் ரஞ்சித் குமார், பொருளாளர் ஜெகதீஷ் உட்பட ஏராளமான ஆண் பெண் வக்கீல்கள் கலந்து கொண்டனர். மேலும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க பூந்தமல்லி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள சேனல் 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.